பல கோடி முதலீட்டில் இங்கே இருக்கக்கூடிய இளையவர்களுக்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெருந்தொகையான முதலீடு செய்திருக்கிறோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 2009ஆம் ஆண்டு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு பாத்துக்கு வந்து சரியான ஒரு பிளேஸாக இருக்கும்னு நான் 50க்கும் மேற்பட்ட கணனிகள் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் உருவாக்கக்கூடிய அந்த அவருக்கு கல்வி என்றால் கலை எல்லாரும் படிக்கணும் ஆசை. என்னுடைய வாழ்நாள் கனவு அந்த யாழ்ப்பாணத்தை வந்து யூகேலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய நம்பர் வெளிநாட்டிலே இருந்து இவரை போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்கள் கொண்டு வருகின்ற முதலீடு. சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் இங்கு வந்து பல ஆண்டுகளாக கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோடு சேர்ந்து உலகை நமது கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு. எனக்கு 100 பேர் இல்லை 1000 பேருக்கு படிப்பிக்க விருப்பம்தான். வண்ணார்பண்ணை சிவன் கோவில், அதுக்கு முன்பாக வரக்கூடிய இந்த சந்தியிலே இந்த பக்கமாக மேலே கட்டடம் இருக்கிறது. 3ஆம் மாடியில் யாழ் ஐடி ஃபேக்கல்டி ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த நிறுவனம் வந்து பிரம்மாண்டமான ஒரு வளாகத்தை அமைத்திருக்கிறது. நிறைய இளையவர்கள் நிறைய பேர் பயனடையக்கூடிய வகையில் இது உருவாக்கம் பெற்றிருக்கிறது. கண்ணாதிட்டி சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். பல கோடி முதலீட்டில் இங்கே இருக்கக்கூடிய இளையவர்களுக்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு புதிய நிறுவனம் மேலே திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் ஐடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த மென்பொறியியல் துறை தான் இனி வரக்கூடிய காலத்தில் அல்லது இந்த தொழில்நுட்பத்துறையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் இங்கு வந்து பல ஆண்டுகளாக கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோடு சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு வருடத்திலும் வெளியேற்றுகிற அந்த உன்னதமான முயற்சி இந்த நாளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இந்த ஆய்வு கூடம், வளங்கள், வசதிகள் என்று சொல்லி ஏராளமான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறோம். யாரும் இப்போ தான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கும் அதே மாதிரி இது பயனுள்ளதாக யார் யாருக்கு இருக்குமோ அவைக்கெல்லாம் இந்த காணொலி அனுப்பி வைங்க. காணொலிகளோட கீழே வந்து மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கண்ணாதிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய காளி கோவிலில் இதுக்கு முன்பான வழிபாடுகள் சமய சம்பிரதாயங்களுடைய அடிப்படையில் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அங்கிருந்து சுவாமி படங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே பால் காய்ச்சி சமய சம்பிரதாய அந்த விஷயங்கள்லாம் செய்துதான் இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கனவோடு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நல்ல விதமான இப்படியான முதலீடுகள் இந்த சமூகத்துக்கு மாத்திரமல்ல சமூகத்திலே வெற்றி பெற துடிக்கிற பல இளையவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும். கோடை செய்தவர்கள், அதை சரியான முறையில் இங்கே செயற்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பாராட்டுக்குரியவர்களாக தண்டுக்கிறார்கள். மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்விக்கூடத்தை இப்போது யாழிலே உருவாக்கி இருக்கிறார்கள். என் பேர் ஜோசீலன். நான் ஜால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய டைரக்டராக இருக்கிறேன். இந்த ஜால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 2009ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து முதல் ஒரு கொழும்பில் இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள்ட யாழ்ப்பாணத்திலேருந்து எங்கள்ட படியல் கொழும்பு நோக்கி வரைக்கில் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஸ்கில்லில் வந்து ஆர்வமாக இருந்தது. நானும் இங்கேருந்து 2007 கொழும்பில் போனபடியே எனக்கும் கம்ப்யூட்டரில் ஒரு ஆர்வம் இருந்தபடியே அங்கே படித்து கொண்டிருக்கிற நேரம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் வர டவுட்டுகளை கேட்கல இது இந்த ப்ரோக்ராம் எப்படி செய்கிறது இப்படியானதுனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு நான் படிப்பிக்க தொடங்கிக்கல தான் வந்து இந்த எனக்கு ப்ரோக்ராமிங்கில் கூடின ஆர்வம் வந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக எப்படி அறியலாம்ன்றதுக்காகத்தான் தொடங்கினது. பிறகு வெளியிலே ஃப்ரெண்டையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வெளியில் இருக்கிறாங்களும் என்னிட படிக்க வர போகிறேன், டவுட்டுகள் கேட்க வர போகிறேன்றதால தான் இது ஒரு இன்ஸ்டிடியூட்டாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஆரம்பத்திலே இருந்தே நாங்கள் இதை ஒரு தமிழ் மொழி மூலமான இன்ஸ்டிடியூட்டாகத்தான் கொண்டு வந்தாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ரோக்ராமிங்கை விளங்கி கொள்வது எங்களுடைய யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருந்தபடியா என்னிட கூட ஆர்வமாக வந்து படித்தாக்கள் எல்லாமே வந்து நான் தமிழில் சொல்லித்தாரன் என்றதுக்காகத்தான் கூட என்னிட வந்து படிச்சுக்கணும். அப்படி 2009 படிப்பிச்சு கொண்டு இருந்து பிறகு நாடு சரியான நிலைக்கு வந்த பிறகு நான் யாழ்ப்பாணத்துக்கு 2012ஆம் ஆண்டு வந்தேன். நான் 2012ஆம் ஆண்டு வந்து திருப்பியும் இந்த படிப்பித்தலை கண்டினியூஸாக செய்து கொண்டு கேட்கல. இப்படி ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் படிப்பிக்கிறது, அவைக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இப்படித்தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் போய்கொண்டிருந்தது. பல கோடி பெறுமதியிலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் அதனுடைய கல நிலையம் எல்லாமே சேர்த்து சுபம் நேரத்திலே நாடாவட்டி நிகழ்வினுடைய அதிதிகளாலே திறந்து வைக்கப்பட்டது. அந்தன சிவாச்சாரியர்களுடைய ஆசையும் சேர்ந்து நல்லொரு எதிர்காலம் மிக்க சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு இவ்வாறான முயற்சிகள்
நல்ல வழியிலே கை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை தான் எல்லோருமே வாழ்த்துக்களாக இந்த நிகழ்வில் தெரிவித்துக் கொண்டார்கள். ஸ்ரீதாஸ் அவர்கள் எங்களுடைய அவரை நான் சந்திக்கல. அவர்கிட்ட இப்படியே தொடர்ந்து இப்படி கொஞ்சம் பேருக்கு தான் படிப்பிச்சு கொண்டு இருக்கப்பீங்களோ, ஆர்வமுள்ள ஆக்களுக்கு தான் படிச்சுக்கணும், இதை நிறைய பேருக்கு படிப்பிச்சா என்னன்ட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போனது. அப்போ அவர்கிட்ட ஏன் சீலன் நீங்கள் ஒரு 100 பேருக்கு படிப்பிச்சா என்ன என்ற விஷயம் நான் சொன்னேன். எனக்கு 100 பேர் இல்லை, 1000 பேருக்கு படிப்பிக்க விருப்பம்தான். ரெண்டாலும் எங்களுக்கான இடப்பற்றாக்குறைகள் இருக்குது, இடம் காணாது, கம்ப்யூட்டர் லேப் வசதிகள் இல்லை. இப்போ என்னோட படிக்க வாராக்கள் எல்லாம் தங்களோட லேப்டாப்பை கொண்டு வந்து தான் படிக்க வாரவே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், சரி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ முடியும் என்ன மாதிரி என்ற விஷயத்தை சொல்லுங்கோ. நான் அப்போ நான் அடுத்த நாளே அதுக்கான எவ்வளோ எஸ்டிமேட்ன்ற விஷயத்தை இதே அவருக்கு சொன்னான். அவர் அதுக்கு அடுத்த நாள் உடனே சொன்னார், சரி அந்த வேலையில் ஆரம்பிக்கணும். அப்போ நாங்கள் ஜனவரியில் இந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து இப்போ மார்ச்சில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு இடம் எடுத்து யாழ்ப்பாணத்திலேயும் அது வடக்குலேயோ கிழக்குலேயோ இருக்கிற தமிழ் பேசுகிற ஆக்கள் வந்து சொஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு வரப்போயினுமென்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் சரி எங்களோட பயணித்தேன். நாங்கள் ஃபுல் டைமாக 6 மந்த் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ண்டு அவர் ஒரு சொஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே எப்படி வந்து வருவாரோ அதே மாதிரியான ஃபீலோட நாங்கள் இந்த நிறுவனத்துக்குள்ளே வரப்போகிறேன். அவர் வந்து படிக்க போகிறன்ற ஃபீலோட வரப்போகிறார். தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்ற ஃபீலை உருவாக்கி அவருக்கான டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஒரு ஐடி கம்பெனியின் எப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட் இருக்குமோ அதே என்விரான்மெண்ட் தான் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஒரு லெக்சர் ஹோல் என்விரான்மெண்ட் இல்லாமல் நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் வரம். இப்போது நாடாவட்டி மற்றைய வாயிலை திறந்து வைக்கக்கூடியவர், லண்டனிலே பிரபலமான உணவு நிலையம் ஒன்றை நடத்தி கொள்ளக்கூடியவர், பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள். அங்கிருந்து தன்னுடைய நண்பருடைய நல்ல முயற்சிக்கு கை கொடுக்கிற விதமாக இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றியினுடைய இன்னும் ஒரு அம்சமாக இருக்கிறது. நிறுவனங்களை எல்லோருமே உருவாக்க முடியும். ஆனால் அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக பயனுள்ள விதத்திலே கொண்டு செல்வது என்பது பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருடைய கரங்களிலே தான் தங்கி இருக்கிறது. லாப நோக்கமற்று இங்கு கொண்டு வரப்படுகிற முதலீடுகள் மிகச்சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே நிறைய மாணவர்களை பயிற்றுவித்திருக்கக்கூடிய அல்லது இந்த துறைகளிலே கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் வெற்றிகரமான இந்த பயணத்திற்கு துணை நிற்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று இதை உருவாக்கியிருக்கக்கூடிய மனதிலே இருக்கிறது. இல்லை நாங்கள் அந்த ஐடியா இப்போ வந்து இப்போ ஐடி என்வரான்மெண்ட் இதுக்கு கொண்டு வரணுமென்று தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலை செய்யணுமென்ற ஃபீல்லாம் இதுக்கு வரணும். படிக்க வாரண்டில்லாம் போஸ் எல்லாம் சொன்னேன், சேர் எல்லாம் மேக்சிமம் நல்ல ப்ரோவில் இருக்கு. என்னுடைய பெயர் டாக்டர் கலாநிதி கதிரவேலு தபோதரன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கணினி விஞ்ஞான துறையிலே சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றேன். இன்றைக்கு யாழ்ப்பாண நகரத்திலே யாழ் ஐடி, யாழ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி நிறுவனம் 2 நோக்கங்களை கொண்டது. ஒன்று, மாணவர்களுக்கான கணனி மற்றும் கணனி செய்நிரலாக்கல் பயிற்சிகளை வழங்குவது. மற்றது கணனிகளுக்கான கற்பித்தல், அதற்கான கற்பித்தல் ஒழுங்குகளை மேற்கொள்வது. இந்த 2 நோக்கங்களையும் கொண்டுதான் இந்த நிறுவனம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் அரசடி வீதியிலே ஒரு சிறிய நிறுவனமாக இருந்தது. இன்றைக்கு நல்ல வளர்ச்சி கண்டு 2 இடங்களிலும் தங்களுடைய நிறுவனத்தையும் அதனுடைய 2 விதமான செயற்பாடுகளையும் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வடபிராந்தியத்திலே இருக்கின்ற இளைஞர்களையும் யுவதிகளையும் மையமாக கொண்டு அவர்களுக்கான கணினி பயிற்சிகளையும் கணினி கற்கை நெறிகளையும் வழங்குவதும் அவற்றிலே அந்த கற்கை நெறிகளிலே அவர்களை ஒரு சிறந்த வல்லுநர்களாக ஆக்குவதும் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம். இதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து ஸ்ரீதாஸ் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிறைந்த முதலீட்டிலே இந்த நிறுவனம் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது. எங்கள் மாணவர்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு வேண்டிய உதவிகளையும் வேண்டிய கற்கை நெறிகளையும் வழங்குவதே தமது நோக்கம் என்றும் இன்றைக்கு இந்த திரு ஸ்ரீதாஸ் அவர்கள் தெரிவித்தார். அந்த நோக்கங்கள் எல்லாம் நல்ல வடிவாக நிறைவேறும். அந்த நல்ல நோக்கத்துடன் ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு நல்ல செயற்பாடும் நல்ல விதமாக வரும். இவர்களுடைய இந்த முயற்சிகள் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன்.
ரைட் என்ட்ருக்கு பாஸ்வேர்ட் என்ட்ரு கொடுத்தது. ரைட் சரி. ரைட் சரி. இது ஒரு யுத்தம் பாதித்த இடம். இங்கே இன்னமும் மக்களிடம் நிறைந்த பணப்புழக்கம் என்றது குறைவுதான். வெளிநாட்டிலே இருந்து இவரை போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்கள் கொண்டு வருகின்ற முதலீடு இந்த கற்கை நெறிகளையும் அதற்கான வளங்களையும் அதற்கான ஆளணி அதற்கான இடவசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நிச்சயமாக உதவி செய்யும். இத்தகைய ஒரு சூழலிலே கற்கின்ற ஒரு மாணவனோ மாணவியோ நிறைந்த அறிவையும் நிறைந்த ஆற்றலையும் பெறுவர். நிச்சயமாக இந்த முதலீடுகள் எங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் நிறைந்த பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த எல்லா விதமான இவர்களுடைய முதலீடு சிறந்த கணனிகள், சிறந்த கணனி சாஃப்ட்வேர், அதற்கான ஆளணி வளங்களை வழங்குவதற்கு நிச்சயமாக உதவி செய்யும். இங்கே கற்கின்ற எந்த ஒரு மாணவரும் சரியான பயிற்சி நெறியை பெறுவதற்கும் அது நிச்சயமாக உதவி செய்யும். பட் ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு லெக்சர் ஹால் ஃபெசிலிட்டிஸாக அவருக்கான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை தான் உருவாக்குறோம். ஒவ்வொரு வேலை செய்கிற இடம் வந்து அவருக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து அந்த ஸ்பேஸில் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் அவரை கவனிக்க போகிறோம். நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களா, கோடிங்கில் வர எரர்ஸுகளை உடனே திருத்தி ஒரு 8 ஹவர்ஸும் வந்து ஃபுல் என்விரான்மெண்ட் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்து வேலை செய்யக்கூடிய என்விரான்மெண்ட்டு தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தனித்தனியாக லெக்சர்ஸ் அவைக்கு அவரோடையும் கனெக்ட் பண்ண போகிறது வந்து ஒரு லெக்சர் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தானே அவரோட உங்களை படிப்பிக்க போகிற ஒருத்தரும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு தான் நாங்கள் படிப்பிக்க போகிறோம். இது எங்களுடைய பொஸ்ஸின் கனவு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட குறைஞ்சது 100 மாணவர்களாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக வரணுமென்றான் அவருடைய கனவு. அந்த கனவுக்காக அவைக்கான சகல ஃபெசிலிட்டிஸையும் ஏற்படுத்தி தனியாக படிக்கிறன்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அவர் வேலைத்தளத்தில் எப்படி வேலை செய்யணும் என்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே நாங்கள் டீச்சர். அதாவது சாஃப்ட் ஸ்கில்லும் இதுக்குள்ளே வருது. சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லிக்கல வந்து அவர் ஆளுமை திறன்களில் ஒரு ஆங்கில கல்வியை நாங்கள் கொடுக்குறோம். ஒரு வேலை செய்ய போகிறோம்ல ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் எப்படி இங்கிலீஷ் கதைப்போம், அதாவது பிஸ்னஸ் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் இங்கிலீஷ் எப்படி கதைப்போம். மற்றது ஒரு கோடிங் ஒரு சோஃபியா கம்பெனியில் வந்து மெயில் அனுப்புகிறேன்னு சொன்னால் இப்படியான இதில் மெயில் அனுப்பணும். ஒரு எரர் பக்ஸுகளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன முறையில் கண்டுபிடிக்க அதை நாங்கள் திருத்திட்டோம் என்ற விஷயமா எப்படி போடுறது, ஒரு ஹெச்ஆரோட எப்படி கதைக்கிறது, இப்படி ஒர்க் என்விரான்மெண்ட் தான் இதை சொல்லுவோம். கூட இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லிக்கொள்வோம். ஐடி ஃபீல்டில் சொல்லணும்னா இன்டர்னாக இருக்கிறோம். நாங்கள் ஐடி ஃபீல்டில் ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டா நீங்கள் 6 மந்த் என்ன செய்கிறீங்கன்னா நாங்கள் இன்டர்னாக இந்த கம்பெனியில் வேலை செய்வோம். அப்படி ஒரு இன்டர்ன்ஷிப்பை தான் நாங்கள் இதுக்குள்ள கூட கொடுக்குறோம். இப்போ வந்து சேம் டைமில் வந்து 50 பேர் வந்து இருந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. 50 பேர் வந்து ஒரே டைமில் வந்து இதண்டக்கூடிய மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் செய்யப்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட கணனிகள் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் உருவாக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ஆய்வுக்கூடம் இந்த பக்கமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களுடைய பாராட்டை பெற்றிருக்கக்கூடிய விஷயம் 50க்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்குரிய வளங்கள் சரியான முறையிலே குறிப்பாக கணனிகள் ஏனைய விடயங்கள் அவ்வளவு பேரும் ஒரே வளாகத்திலிருந்து தங்களுடைய கற்றலையும் அதற்கு பிறகு சேர்த்திறன் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய ஒரு வளாகம் ஒன்று பிரம்மாண்டமான முறையிலே நவீன வசதிகளோடு சர்வதேச நிறுவனங்களில் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ற விஷயம் வந்து இதன் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தம்பி ஸ்ரீதாஸ் புங்குடி பூர்வீகமாக கொண்ட நான் இப்போ கடந்த 40 வருஷமாக சுவிட்சர்லாந்தில் வாய்ச்சி வருகிறேன். என்னுடைய வாழ்நாள் கனவு அந்த யாழ்ப்பாணத்தை வந்து கல்வித்துறையில் மேலோங்க செய்ய வேண்டுமென்றது அது மேலோங்கிய நகரம் ஏற்கனவே. ஆனால் இப்போ தற்போது இருக்கின்ற இந்த கணினித்துறை வந்து உலகத்திலே மேலோங்கி இருக்கின்ற ஒரு துறையாக இருக்கிறது. அந்த துறையிலே வந்து வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவு. அது அந்த துறையிலே நான் இல்லாதபடியினால் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்ற யோகசீலன் தம்பியை எனக்கு அறிமுகமாகி அவருடைய கனவும் அதுவாகத்தான் இருந்தது. இந்த 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 யாழ்ப்பாண நகரிலே யாழ்ப்பாண மாகாணத்திலே பல தொழில்நுட்ப வல்லுநர்களை
கணினித்துறையிலே உருவாக்க வேண்டும் என்ற அந்த கனவையும் அவருடைய கனவும் என்னுடைய கனவும் ஒரே பாதையில் இருந்தபடியால் நாங்கள் அவருக்கு என்னுடைய சார்பிலே என்ன அவருக்கு உதவி செய்ய முடியுமோ இப்படி ஒரு அவருடைய கனவு வந்து ஒரு தரமான ஒரு கல்வி நிலையம் இருக்க வேண்டும். அந்த கல்வியை கற்பதற்கு அந்த நிலையத்தை உருவாக்குவதற்கு முதலீடுகள் தேவைப்பட்டது. அவரிடம் அந்த அறிவு இருந்தது, ஆனால் முதலீடுகளை வந்து செய்வதற்கான தேடலை தேடிக்கொண்டிருந்தார். அப்போ நானும் அவரும் இணைந்து இந்த 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 ஆய்வுக்கூடத்தை, இந்த தொழில்நுட்ப ஆய்வு கணினி தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை உருவாக்குவதிலே நான் பங்களிச்சிருக்கிறேன். அதில் இன்றைக்கு வந்து இந்த ஆய்வுக்கூடத்தை காலையிலே திறந்து வைத்திருக்கிறோம். இனிவரும் காலங்களிலே, இது கடந்த காலங்களிலும் சரி இனிவரும் காலங்களிலே தொழில்நுட்பத்துறை தான் அந்த உலகை ஆளப்போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்தெந்த சமூகமோ எந்தெந்த இனங்களோ அந்த துறையில் இந்த நாட்டுக்கு தேவையான உலகத்தின் மேன்மைக்கு தேவையான துறைகளை கற்க வேண்டும் என்றது அடிப்படையான விஷயம். அப்போ நாங்கள் எங்களோட கடந்த காலங்களிலே அந்த போர் சூழலாலே எங்களுக்கு அந்த அந்த தரவுகள் அல்லது அந்த வாய்ப்புகள் தவறி போயிருந்தது. இப்போது அந்த ஒரு சுமூகமான சூழல் உருவாகி இருக்கின்றது. அப்போ அந்த சூழலை பயன்படுத்தி நாங்கள் எமது இந்த யாழ்ப்பாண மண்ணிலிருந்து பிறந்த பலரை உலகெங்கும் அந்த தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் கணினி சம்பந்தமாகவும் கற்பித்து வல்லுநராக்கி உலகை நமது கையில் கொண்டுவரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. அதனுடைய கனவு அது என்னுடைய காலங்களில் நிறைவேறும் என்பது சாத்தியக்கூறாக இல்லாவிட்டாலும் இனி வருங்காலங்களில் நிச்சயமாக அது நிறைவு வரும் என்னுடைய கனவு. சிவபாலன் யூகேலேருந்து வந்திருக்கிறார். என்னுடைய நண்பர் பாலியன் நண்பர் ஸ்ரீதாஸ் இந்த கல்லூரியை தொடங்கியிருக்கிறார், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லி. இது வந்து இந்த காலகட்டத்தில் எங்களோட மக்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் பேசிக்காக எல்லோரும் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பினோம், ஆனால் இது வந்து அதுக்கு மேலே ட்ரைனிங் எடுக்கணுமோ இல்லாட்டி அது வேலைக்கு தேவையான பயிற்சிகள் பெறணும்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடம் உதவி செய்யும் என்று சொல்லி இந்த பள்ளிக்கூடம் தொடங்கியிருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய செலவு தொகையில் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயம் எங்களோட பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் முயற்சி எப்போவுமே அவர்கள் தங்களுக்கு இயல்பான வகைக்கு செய்ய ஆசைப்படுறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இங்கே உள்ளவர்கள் எப்படி பிரயோசனப்படுத்துகிறார்கள்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு தான் உழைத்து இங்கே வந்து இந்த நாட்டுக்கு செய்யணும் என்று முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியை அந்த இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வர தொகையை நிச்சயம் இந்த நாட்டு பிள்ளைகளோ மக்களோ சரியான வழியில் அதை பிரயோசனப்படுத்தணும் என்றுதான் எல்லாருடைய ஆசை. ஒரு பெருந்தொகையான முதலீடு செய்திருக்கிறோம். அது தொகை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன், என்றால் அது வெளியில் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இது உண்மையிலேயே வந்து வியாபார நோக்கத்தோடு செய்யப்பட்ட முதலீடு அல்ல. இது வந்து முற்று முழுதாக இங்கு இருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு தான் இந்த நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வியாபார ரீதியான ஒரு கல்வி நிலையமாக இருந்தாலும் லாப நோக்க அற்ற அல்லது முழு லாப நோக்கு இல்லாத ஒரு நிறுவனமாக மாணவர்களை உருவாக்குவதும் அவர்கள் இந்த உலகை எமது கைக்கு கொண்டு வருவதும் தான் இந்த நிலையத்தின் நோக்கமாக இருக்கின்றது. மிகுதிய இறைவனுடைய கையிலும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் கையிலும் மாணவருடைய கையிலும் தான் இருக்கிறது. பேர் வந்து பரணிதரன். நான் வந்து ஐஐடியில் 3rd இயர் படித்து கொண்டிருக்கிறேன். யாழ்ஐடியில் இன்டர்னாக ஜாயின் பண்ணேன். மைடைனமிக்காக இன்டர்னாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து யாழ்ஐடியில் லேர்னிங் செய்தேன். அந்த லேர்னிங் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருந்தது. ஏன்னா இப்போ யாழ்ஐடியில் வந்து ஒரு கன்வென்ஷனல் வேயில் படிப்பிக்கிறீங்கள, இங்கே வந்து த்ரூ த ப்ராக்டிக்கல் வேயாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. நீங்கள் அட் த எண்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்டோ அல்லது ஒரு கையில் ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனெண்டா இங்கே வந்து யூனிவர்சிட்டி மாதிரி தியரிட்டிக்கல் வைஸாக ஃபுல்லாகவே இருக்காது. தியரி வந்து குறைவாக இருக்கும், ப்ராக்டிக்கல் லேர்னிங் தான் கூடவே இருக்கும். ஏனெண்டா எங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேரியருக்கு வந்து
அல்லது ப்ராக்டிக்கல் லேர்னிங் தான் கூட தேவையாக இருக்குது இந்த காலத்தில். இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் ஷார்ட்டேஜ் இருக்கிற டைமில் ஸ்கில் தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த விதத்தில் ஜாலைட்டி வந்து ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு பாத்துக்கு வந்து சரியான ஒரு பிளேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா ஜாலைட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் டெவலப் பண்ணப்பட்டு கொண்டு வருது. மற்றபடி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் வேயாக தான் இருந்தது. வரைக்க வந்து நாங்கள் வந்து லேர்ன் பண்ணது ஃபுல்லாகவே வந்து அங்கே தியரி தான். இங்கே வந்து அதை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே கிடைச்சது ஃபுல்லாகவே. மற்றது ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ யூடியூப் அதில் ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் மூலம் படிக்கிறது வந்து செல்ஃப் லேர்னிங் டைம் ஒன்று கூட பிடிக்கும். இங்கே வந்து நாங்கள் எங்களோட ஸ்டாஃப் அல்லது சார் எங்களோட வாத்தியார் மூலமாக படிப்பிக்கிறது வந்து சார்ன்ற அப்ரோச்சோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் வேயாக இருக்கும். ஆல்ரெடி படித்த 16 இயர்ஸாக படித்த ஆட்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அப்படித்தான் இருந்திருக்கும். அந்த விதத்தில் இது வந்து ஒரு நல்லது. இதுவரை காலமும் இந்த போர் முடிந்து இப்போ ஒரு 15 வருட காலமும் ஒரு தயக்கம் இருந்தது. இங்கே வருகின்ற முதலீடுகளுக்கான பாதுகாப்பு, அல்லது லாபத்தை நோக்கி முதலீடு செய்கின்ற போது லாபம் கிடைக்காத சந்தர்ப்பங்களிலே பலர் அதிருப்தி இருந்தார்கள். இப்பொழுது நான் இங்கே பல முறை வந்து சென்றபடியே பார்க்கின்ற பொழுது அந்த சூழல் ஓரளவு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த மக்களும் வந்து அதை உணர்ந்திருக்கிறார்கள், இங்குள்ளவர்களும். அதாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற முதலீடுகளுக்கு ஓரளவு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக பலர் இங்கே வந்து முதலீடு செய்வார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னென்றால், நீங்கள் சரியான துறைகளை தெரிவு செய்து உங்களுக்கு இயன்ற அளவு நீங்கள் இங்கு முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் அந்த முதலீட்டிலே நீங்கள் லாப நோக்கம் முற்று முழுதாக இல்லாமல் ஒரு பகுதி லாப நோக்கோடு சமூக சேவை நோக்கோடும் தான் அந்த சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். சமூகம் வளர்ந்தால் எங்களோட யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் நினைத்ததை விட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் இலவசமாக கல்வி கற்பிப்பது அல்லது இலவசமாக இதுவரை காலமும் நாங்கள் அந்த போர் முடிந்து இதுவரை காலமும் நிறைய செயல் திட்டங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. அதிலே நிறைய பேர் இப்போ நன்மை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் பலர் அதை தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரியான முறையிலே ஒரு மாணவரோ மாணவியோ தன்னை இந்த துறையிலே ஆர்வம் இருக்கின்றது, தனக்கு இதுக்கான வசதிகள் இல்லாத பட்சத்திலே அவருக்கான ஒழுங்குகளை நாங்கள் கட்டாயமாக செய்து கொடுப்போம். அது எங்களுடைய நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது அது முதல் கருத்தாக இருந்தது. இலவசமாக கல்வி எழுப்பதை நிப்பாட்டி நீங்கள் சொல்வது போல கேட்பது போல வசதி குறைந்த அல்லது அதுக்கு இதில் ஆர்வமுள்ள ஆனால் இதுக்கு நாங்கள் அந்த பணத்தை செலுத்த முடியாத கட்டத்திலே அந்த பிள்ளைகளுக்கான ஒழுங்குகளை, அதாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றோம், எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ அவர்களுக்கான அந்த நிதியை நாங்கள் பெற்று அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுப்பது தான் நமது நோக்கமாக இருக்கிறது. அவருக்கு கல்வி இருந்தால் கலை, எல்லாரும் படிக்கணும்னு ஆசை தொடங்கியிருக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஆதரவு கொடுக்குறீங்களா? கொடுக்க தானே வேணும். இடக்கிட கொஞ்சம் பிறகு இழுத்தாலும் ஆனால் அவர் நினைச்சா செஞ்சிருவார். இப்போ எப்படி பார்க்குறீங்க? இந்த என்ன எதிர்பார்க்குறீங்க இதன் மூலமாக? பிள்ளைகள் நிறைய உருவாகிறது தான் அவற்றையும் அது அப்படி வந்தால் வரணும் வர வேணும். அது உங்களோட கையில் இருக்கு. பிள்ளைகளெல்லாம் பார்க்க யாருக்குமா இருக்கணும். இப்போவே ஃபுல்லாக இருக்குது. இந்த நடுவில் எனக்கு லேப்டாப் கொடுப்பினும் லேப்டாப் இருக்குது. பார்க்கணும். இவ்வளோ ஒரு பெருந்தோ முதலீட்டை செய்யறதுக்கு நீங்கள் ஓமெண்ட் சொல்லிட்டீங்களா? சரி, அங்கே லெவலில் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு கடவுள் தந்திருக்கிறார் தானே சந்தோஷம். இது முதல் இல்லை பெரியவங்க தான் நான் நிறைய செய்திருக்கிறேன். நாங்கள் சொல்ல இல்லாத கடல் இல்லை, வட்டி இல்லை, கடல் இல்லாமல் போர் முடிஞ்ச காலங்களில் கிளிநொச்சியில் போராட பாதிக்கப்பட்ட பெண்கள் நாங்கள் எல்லாருக்கும் வேலை பார்த்து கொடுத்தனாங்க. கடன் உதவி கொடுத்தனாங்க, வட்டி இல்லை கடன். அது என்ன சொன்னால் நாங்கள் கடன்னு சொன்னதான் திரும்பி அந்த கடனை வாங்கி இன்னும் மக்களுக்கு கொடுத்தனாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு முதல் ஒன்று செய்த நாங்கள். அது வயல் செய்யல ஒரு ஆம்பளையில் நிறைய உதவி செய்ய நன்றி உணர்வோடு இருந்தவை. எல்லாம் நல்லா வந்திருக்கணும். ஓ இல்லை நல்லா வந்து இந்த பிள்ளைகளும் நல்லா நம்புறீங்க? ஓ
கட்டாயம் இது வந்து அடுத்த கட்டம் இல்லை நல்லா இருப்பேன் அறிவியல் நம்ம என்ன இந்த ஐடின்றது இங்கே ஒரு இங்கே வெளிநாடுகளுக்கே இங்கே ஜப்னால என்ன நிறைய பேர் வேலை செய்யணும் எங்களுக்கே நிறைய பேர் எங்களோட கம்பெனிகளுக்கு கூட இந்தியாவில் வேலை செஞ்சு இப்போ இது நல்லா வரைக்கும் நாங்கள் ஜப்னாலேருந்து ஒர்க் பண்ணலாம் இல்லை அதெல்லாம் எங்களை மைண்ட் நிறைய பேருக்கு உதவியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போவே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செந்தில் சீலன் வந்து உங்களோட இப்போ வந்து தொடங்கி இருக்கிறார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்து நடக்கும் நல்ல விஷயம். அடுத்தது எங்களோட கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ண போறாரு எங்களோட கிளம்புல எல்லாம் ஒர்க் பண்றாரு ரொம்ப நல்ல விஷயம். அங்கே இருக்கிறார்கள் பணத்தை சேர்த்து வச்சுக்காம முதலீடு செய்யறதுன்றது மிக முக்கியமான அதை செய்துக்கிறீங்க. நன்றி, தொடர்ந்து செய்யுங்க. அது நடக்கும், அது கட்டாயம். நாங்கள் போனால் அடுத்து அது முதலீடு இல்லாமல் உதவியாக செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அடுத்த பரிணாமம். இது ஒரு அடுத்த பரிணாமம். நன்றி அம்மா.